இப்போ நம்ம இந்த வாயுக்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த வாயுக்கள் அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமானன் வாயு. இந்த சமானன் வாயு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த பேருக்கு தகுந்த மாதிரி சமானன் அப்படின்னா சமானமாக, அதாவது நம்ம உடம்புல ஓடுற எல்லா வாயுக்களையும் சமநிலையில எடுத்து செல்லுவான் ஒவ்வொரு இடத்துக்கும். அதாவது இதுதான் பிளான் பண்ணோம், இதுதான் இந்த சமானன் வாயு தான் எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த அளவுக்கு அந்த வாயு போகணும் அப்படின்றத மேனேஜ் பண்றதே இந்த சமானன் வாயுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த சமானன் வாயு நம்ம வயிற்றுல நமக்கு போகிற சாப்பாடு, அதாவது ஃபுட் எது வேணாலும், அதாவது நம்ம வயிற்றுக்குள்ள இப்போ நம்ம சாப்பிட்றோம், அது வயிற்றுக்குள்ள போகுது, அதை சப்த தாத்துக்களாக மாற்றுற சக்தி இந்த சமானன் வாயுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த சமானன் வாயுவோட காம்பினேஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா காற்றும் விண், அதாவது காற்றும் விண்ணும் சேர்ந்தது தான் சமான வாயு. ஸோ விண்ணுன்னா ஆகாயம், ஆகாஷ் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ரெண்டு பார்ட்டிகல் சேர்ந்தது தான் இந்த சமானன் வாயு. இந்த சமானன் வாய்க்கு வாய்க்கு இருக்கிற மந்திரம் என்ன அப்படின்றாங்க அப்படின்னா ஓம் சமானாய நமக, ஓம் சமானாய நமக, ஓம் சமானாய நமக அப்படின்னு சேன் பண்ணலாம். அப்படி சேன் பண்ணோம் அப்படின்னா இது இந்த சமான வாயு நல்லா நம்ம உடம்புல கரெக்டான விதத்தில் இது வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எங்கே மையமாக இருக்கும் இந்த சமான வாயு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது நம்ம தொப்புள், அதாவது நம்ம வயிறு பகுதியில் தான் இது இடம் கொண்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல இருந்து தான் அதோட வேலைகள் எல்லாம் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.